அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் நல்லவர். மீண்டுமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து யாவரும் கண்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான இளம்போதகர் ஐக்கியத்தினுடைய எல்லா தலைமைத்துவத்தில் இருக்கிற எல்லா போதக பிதாக்களுக்கும் மீண்டுமாக இந்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போமே. அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 28வது அதிகாரம். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 28வது அதிகாரம். முதல் ஒரு 4 வசனத்தை வாசிப்போமே. நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலித்தா என்று அறிந்தோம். அந்நியராகிய அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்ச நெச்சம் அல்ல. அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்துக் கொண்டார்கள். பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபொழுது இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமே இல்லை, சமுத்திரத்திற்கு தப்பி வந்தோம், வழியானது இவனை பிழைக்க விட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சம்பவம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். நீங்களும் நிறைய பிரசங்கம் பண்ணிருப்பீங்க, நிறைய பிரசங்கத்தை கேட்டிருப்பீங்க. முன்னாடி நிற்கிறவங்களுடைய தலையெழுத்து சாகிற வரைக்கும் இந்த பைபிள் தான். ஆமே, முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறவங்களுடைய தலையெழுத்து சாகிற வரைக்கும் பிரசங்கம் பண்றவங்களுடைய பிரசங்கம் தான். இது பரலோக போட்ட முடிச்சு இது யாரும் மாற்ற முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நம்ம இந்த பைபிளை விட்டு வெளியே போகவோ முடியாது. ஆமா ஆமா, சகல சம்பூர்ணத்திற்கு எல்லை கண்டு என்னுடைய கற்பனைகளோ மகா விஸ்தாரமா. வசனத்துக்கு இவ்வளவுதான் வியாக்கியானம் அப்படின்னு ஒருத்தராக நிர்ணயிக்க முடியாது. பரிசுத்தாவினர் இப்ப இருக்கிற அத்தனை பேரை நம்ம இந்த வசனத்தை பிரசங்கம் பண்ணலாம். பலதரப்பட்ட விதத்தில் ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அதனால உங்களுக்கு தெரியாததை நான் ஒன்றும் பேசல. உங்களுக்கு தெரிஞ்ச அறிஞ்ச புரிஞ்ச அதே காரியத்தை தான் இன்னைக்கு நான் உங்கள் மத்தியில பேசும்படியாக விரும்புகிறேன். இன்னைக்கு நான் என்ன பேச போறேன்னா, நம்முடைய தரிசனத்தை அழிக்க கெடுக்க எழுப்பிடிருக்கிற எல்லாவற்றையும் பிடுங்கி நெருப்புல போட்டுட்டு நம்முடைய பிரயாணத்தை தொடரும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமா, நம்முடைய தரிசனத்தை, தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை, திட்டத்தை, நம்மை குறித்து, குடும்பத்தை குறித்து, ஊழியத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, தேசத்தை குறித்து, சபையை குறித்து, நம்மை நம்பி கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை கொடுத்த தரிசனத்தை அழிப்பதற்காக, நிர்மூலமாக்குவதற்காக, ஒன்றுமில்லாமல் சிதைந்து போவதற்காக ஒரு கூட்டம் கங்கணம் கட்டி தெரிஞ்சிட்டு, அது வெளிப்புறமாகவும் வரலாம் அல்லது உள்புறமாகவும் வரலாம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். எந்த விதத்துல அந்த கூட்டம் வந்தாலும் அந்த கூட்டத்தை ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. கப்பி பிடிக்கும் போது பிடிங்கி உதறி போட்டாதான் காரியத்தை கத்த தலைகளாக மாற்றக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். பவுலை பத்தி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். கிட்டத்தட்ட 36 ஆண்டுகள் பவுல் ஊழியம் செய்தார். ஐரோப்பா கண்டத்தை அசைத்தார், ஆசியா கண்டத்தை அசைத்தார். பவுல் போன பட்டணங்கள், கிராமங்கள், நாடுகள், தீவுகள் அத்தனையும் அசைக்கப்பட ஆரம்பித்தது. பவுலுக்கு முன்னாடி அரசன் முதல் ஆண்டி வரை ஒருவனும் பவுலுக்கு முன்னாடி நிற்க முடியாது. ஆமென். அக்ரிப்பா ராஜா பவுலை பார்த்து சொல்கிறான், போதும் பிரசங்கத்திலிருந்து கொஞ்சம் குறைய, நீ என்ன கிறிஸ்தவனாய் மாற பண்ணுகிறாய் அப்படிங்கிறான். அப்ப பவுலுடைய சத்தம் காதேஸ் வனாந்தரங்களை அதிர பண்ணினது. தேவனை முகமுகமாய் பேச ஆரம்பித்தார். பவுலுடைய சத்தத்தினாலே தீவுகள் மாறினது, பட்டணங்கள் மாறினது. தேவாலயம் இருந்தாலும் இல்லாமல் போனாலும், ஜெபாலயம் இருந்தாலும் இல்லாமல் போனாலும், ஏற்றுக்கொள்ள ஆள் இருந்தாலும் இல்லாமல் போனாலும், தேவ தரிசனத்தை பெற்று பவுல் எந்த இடங்களுக்கு பிரவேசித்தாலும் போன எல்லா இடத்திலும் திருச்சபைகள் கட்டப்பட்டது. அல்லேலூயா. ஒரு சரித்திர ஆசிரியர் இப்படி எழுதுகிறார், கிட்டத்தட்ட 2000 திருச்சபைகளுக்கு மேலாக பவுல் கட்டி எழுப்பினார். போன எல்லா இடத்திலும் உருவாக்கப்பட்ட திருச்சபைகளை அங்காங்கே இருக்கிற மூப்பர்கள் கிட்ட விட்டுட்டு அடுத்து ஊழியத்துக்கு போக ஆரம்பித்தார். சரி, 36 ஆண்டுகள் ஊழியம் முடிச்சுட்டு எருசலேமுக்கு பலி செலுத்தி தொழுது கொள்ளலாம் உள்ள வந்த உடனே யூதர்கள் அனைவரும் பவுலை பிடிச்சிடறான். பவுலை பிடிச்சு அடிச்சு பாருங்க கொன்னு போட்டணும்னு தீர்மானிக்கும் போது ஒருத்த வந்து சேனாதிபதி கிட்ட சொல்றான், பவுல் அவர்களால பீருண்டு போவான் போல இருக்கு, எல்லாரும் சேர்ந்து கொல்றதுக்காக ரெடியா இருக்கிறாங்க. அங்க இருக்கிற பவுலை கொண்டு வந்து பாருங்க சேனாதிபதி கோட்டைக்குள்ள வச்சாங்க. எல்லாம் பாருங்க 36 வருஷம் ஊழியம் செஞ்சு சரித்திரத்தையே மாற்றி தேவராஜ்யத்தை கட்டி எழுப்பி எல்லாவற்றையும் மகிமையாய் மாற்றி கொஞ்ச நேரம் உட்கார்ந்து நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சவனுக்கு
திரும்பவுமா ஒரு தொடர், திரும்பவுமா ஒரு பிரச்சனை, திரும்பவுமா ஒரு போராட்டம், திரும்பவுமா ஒரு எதிர்காலம். நாம் எதிர்காலம் இல்லாத ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய கூட்டம் 40 பேர் ஒன்று சேர்ந்து சொன்னா இவனை கொல்லாம நாம என்ன செய்ய மாட்டோம், விட மாட்டோம். தயவு செஞ்சு பேசுறா நல்லா இருக்கும். இவனை கொல்லாம நாங்க விட மாட்டோம். அப்படி 40 பேர் கொண்டாங்க. நமக்கு 4 பேர் கொண்டாலே முக்காடு போட்டுக்கிறோம். ஐயோ சொல்லுங்கப்பா. ஆமா, 4 பேர் கூப்பிட்டாங்க. சர்ச்சில் இருக்கிற எவனா ஒருத்தர் ரொம்ப சத்தம் போட்டாலே இயேசுவே செத்துட்ட மாதிரியே பில்டப் பண்ணுவோம். பார்த்திருக்கீங்களா? உலகத்திலேயே நம்ம தான் பெரிய. ஐயோ சூத்திரம் ஆண்டவரே. ஆமா, அல்லேலூயா. யார் வந்தாலும் எதுக்கும் பயப்படக்கூடாது. இயேசுவோட நம்ம இருந்துட்டாங்க. ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, பாருங்க 40 பேர் ஒன்று சேர்ந்துட்டான். கொல்லணும்னு ரெடியா இருக்கிறான். அன்னைக்கு நைட் ஆண்டவர் பவுல் கிட்ட வந்து சொன்னார், பவுலே பயப்படாத, திடன் கொள். நீ எருசலேமில் என்னை குறித்து சாட்சி சொன்னது போல ரோமாபுரியிலும் என்னை குறித்து சாட்சி சொன்னாங்கிறார். எல்லாம் என்னை பார்த்து பார்ப்போம். ஊழியர்களாகிய நமக்கு இருக்கிற ஒரு நல்ல ஸ்பெஷல் என்ன தெரியுமா? எப்ப தடை வருதோ கர்த்தர் அடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டு போக போறாங்க. ஆமா, இன்னைக்கு இருக்கிற ஊழியர் எப்படி மாறிச்சுன்னா, தடை வந்தா எவனோ சூரியன் பண்ணிட்டான், எவனோ மந்திரம் பண்ணிட்டான், எவனோ கட்டு வச்சுட்டான், வேப்ப மரத்தடியிலிருந்து வந்தோம்ல, அதே தான் இங்க சிலுவை மரத்தடியில். ஐயோ கடைசி வரைக்கும் செல்வம் மாறாது பாருங்களேன். எப்ப எவ்வளோ சூரியன் வச்சுட்டா பாஸ்டர், எவ்வளோ மந்திரம் பண்ணிட்டா பாஸ்டர், எவ்வளோ இதை பண்ணிட்டா பாஸ்டர், எவ்வளோ எப்ப எதை பண்ண என்ன, உனக்குள்ளாக எனக்குள்ளாக இருக்கிற இயேசு உலகத்தில் இருக்கிறவனை காட்டினோம் பெரியவராய் இருக்கிறார். ஆமென். எப்ப அழைக்கப்பட்டு தரிசனம் பெற்று தேவ ஊழியரால் முத்தரிக்கப்பட்டமோ அப்பவே பரலோகம் நம்ம பின்னாடி நிற்கிறது. அல்லேலூயா. ஆமா, சும்மா எப்ப பார்த்தாலும் வெங்காயத்துக்கு வெள்ளை பூண்டு காத்துக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப முக்காடு போட்டு உட்காருது. எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டு எழுமணும். பிரச்சனை, அழைக்கப்பட்ட தரிசனம் உள்ளவனுக்கு பிரச்சனை வந்துட்டாலே கர்த்தர் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போறார். வேற ஒரு வாசலை திறக்க போறார். ஒரு மகிமையான காரியத்தை கர்த்தர் கொடுக்க போறார். ஆமென். இப்ப பவுலை பார்த்து ஆண்டவர் சொல்றார், வாசிக்க வேண்டாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 23:11 சொல்றார், பவுலே பயப்படாதே, திடன் கொள். நீ எருசலேமில் என்னை குறித்து சாட்சி சொன்னது போல உன்னை ரோமாபுரிக்கு கொண்டு போக போறார். எல்லாம் கவனிக்க பார்ப்போம். எருசலேம் ரிலீஜியஸ் சிட்டி, ரோம் ரூலர் சிட்டி. மதவாதிகள் அத்தனை பேரும் பவுலை கண்டு நடுக்க ஆரம்பித்தான். நீங்களும் மதவாதிகள் நிறைய இடத்துல தான் இருக்கிறீங்க. நல்லா வருவீங்க. அல்லேலூயா. எங்க தான் இருக்கிறோம்? மதவாதிகள் இந்த இடத்துல இருக்கிறோம். இங்க பாருங்க, அண்ணன் காய்ப்பால ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா பவுல் எல்லாரையும் வரல விட்டு ஆட்டிட்டான். சோத்திரமாண்டவரே. நேசிங் பாஸ்டர் ஒரு ஆளே பயங்கரமா பண்ணார் காஞ்சிபுரத்துல. நம்ம இத்தனை நேசிங் உட்கார்ந்தாலும் ஒண்ணும் நடக்காது போல இருக்குது. ஆமென். என்ன ஆமா தானே? ஆமா, சிங்கிளா வருமா? அந்த மாதிரி எல்லாம் குட் ஃப்ரைடேக்கு பாருங்க, சங்கராச்சாரிய தெருவிலே ஊர்வலம் போவார். இதுக்கெல்லாம் தில்லு வேணும். நம்ம அவரை விட நிறைய அந்நிய பாஷை பேசுவோம். ஆனா ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்பாரு. ஆமா, பயங்கரம். அந்த கன்வென்ஷன் வைப்பாரு பாருங்க. கன்வென்ஷன் வச்சுட்டு ஒயிட் நோய் போட்டு ஊர்வலம் போட்டு போவார். பெரிய பைப்பு கையில தூங்கும்போது கூட வச்சிருப்பாரு குழந்தை. அந்த பைப்பை தான் கை வச்சிருப்பார். அதுல என்ன இருக்குன்னே தெரியாது. அந்த பைப்பை கண்டா எப்பேற்பட்ட அடங்காதவன் அடங்கிடுவான். அல்லேலூயா. ஆமா, ஐஏஎஸ் கலெக்டர் அடங்க ஆரம்பிப்பான். அவருடைய டெத்தில் சாட்சி சொன்னாங்க. கேள்விப்பட்டீங்களா? ஆமா, பாருங்க, ஏதோ ஒரு சர்ச்சில பிரச்சனை, கன்வென்ஷன் எதை வைக்கணுமா அதெல்லாம் கேட்காதீங்க. இதெல்லாம் பாவம், இயேசுவின் ரத்தம் செய்யும். ஆமா, ஏதோ ஒரு கன்வென்ஷன் வைக்கணுமா, கலெக்டர் கிட்ட ஏதோ ஒரு லெட்டர் வாங்கணுமா. லெட்டர் வாங்குற இடத்துல அந்த நேரத்தில் இவர் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வர ஆரம்பிச்சிருக்கிறார். நேசை பாஸ்டரோட மச்சான், ஒய்ஃபோட தம்பி. அவங்க நல்லா கன்னியாகுமரியில் நல்லா படிச்சவங்க. பின்னாடி பைக் இவர்தான் எல்லாமே ஒயிட் ஆச்சு. பைக்கில் உட்காந்துட்டு வந்துட்டே இருந்தாராம். உட்காந்துட்டு அங்கே பொன்னேரி கரையிலேருந்து இங்கே கலெக்டர் ஆஃபீஸ் வர வரைக்கும் சொல்கிறார், தான் உங்களுக்கு பேச தெரியாது, உடனே உழவுங்க. அந்த கலெக்டர் எல்லாம் படிச்சுட்டு இருக்கிறான். ஞானமாக பேச முடியுங்க. அமைதியாக எதுவுமே பேசக்கூடாது. அமைதியாக வந்து அங்கிருந்து இது வரைக்கும் சொல்லிட்டு வராது. இவர் நேராக வந்து கலெக்டர் ஆஃபீஸில் பைக்கை நிறுத்திட்டு ஹெல்மெட் எடுத்து மாட்டிட்டு அவை செப்பல் தானே எடுத்து நேரம் உள்ள போனார். உள்ள போய் கலெக்டர் ஆஃபீஸில் போனோடனே உள்ள உட்கார்ந்து இருக்கிற கலெக்டர் நேரம் எந்திரிச்சு வந்து நேசிங் பாஸ்டருடைய காலில் விழுந்துட்டார். இவருக்கே என்னன்னு புரியல. பின்னாடி வந்தாங்க ஒருத்தர் படிச்சது மச்சா சொச்சா. அல்லேலூயா. அந்த ஆளுக்கு என்ன பண்றதுன்னு புரியலையா. நேசிங் பாஸ்டர் பார்த்து அந்த கலெக்டர் கேட்கறான், ஐயா நீங்க ஏன் இங்க வந்தீங்க? நீங்க சொல்லியிருந்தா நான் வந்திருப்பேன் அப்படிங்கிறாரா. இவருக்கே என்னன்னு புரியலையா. என்னைக்கோ ஒரு நாள் சண்டே கிளாஸ் எடுத்தவங்க கலெக்டர் ஆயிட்டு. நேசிங் பாஸ்டர் பேசவே உங்களுக்கு என்ன பிரச்சனை? கல்வியை கட்டிட்டு நேசிங் பாஸ்டர் போய் இந்த கலெக்டர் நிற்கிறாரா. அவன் மச்சான் அழுதுட்டு சாட்சி சொல்றாரு, நான் நினைச்சேன் நம்ம நல்லா பேசுவோம்னு நினைச்சிட்டு போனேன். அப்பதான் தெரியுது அவர் கூட இருக்கிற ஆண்டவர் எல்லாரோட பெரியவர். கலெக்டர் எந்திரிச்சு கொண்டு வந்து 2 வீலர் வரைக்கும் அவரை வழி கூட்டி அனுப்புற வரைக்கும் அனுப்பிட்டாராம். இவர் இங்கிருந்து வரதுக்குள்ள போலீஸ் ஜீப் அங்க போயிடுச்சாங்க. அந்த பரம்பரையில வந்தவங்க தான் நாம
புரியுதா? எதுனா என்ன புரிஞ்சதோ இயேசுவின் ரத்தம் ஜெயம். இப்ப நமக்கே நாமே பிதாவுக்கே பிதா மாதிரி இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அங்க எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. டெத்ல தான் அவருடைய டெத் ஃபியூனரல் சர்வீஸோட மெசேஜ் போய் கேட்டு பாருங்க. நல்ல அற்புதமா சொன்னார். அப்பேற்பட்ட கலெக்டர் வந்து காலில் விழுந்து கலெக்டர் ஆபீஸ்ல ஒருத்தரும் உட்கார்லையா அப்படியே கையை கட்டிக்கிட்டு நிற்கிறாரா. ஒண்ணு மட்டும் தெரியா, நம்ம மேல இருக்கிற அபிஷேகத்தை மட்டும் நம்ம காத்துக்கணும்னு வச்சுக்கிறேன். அவன் எப்பேற்பட்ட பொம்பனா இருந்தாலும் கர்த்தர் நம்ம காலுக்கு கீழே கொண்டு வந்து விட பண்ணுவான். சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா அல்லேலூயா. இப்ப கவனிங்க பாப்போம். இப்ப பவுலை பார்த்து ஆண்டவர் சொல்றார், பயப்படாத, நீ எருசலேமிலே என்னை குறித்து அறிவித்தது போல ஏற்கனவே சொன்ன மாதிரி எருசலேம் ரிலீஜியஸ் மதவாதிகள் நிறைஞ்ச இடம், உள்ள ஒருத்தரும் போக முடியாது. அப்பேற்பட்ட மதவாதிகள் நிறைந்த கூட்டத்தை பவுல் சின்னாபின்னமாய் மாற்றி இயேசு ஒருவரே ஆண்டவர் என்பதை அறிவிக்க செய்ய ஆரம்பித்தார். ஆமென். இப்ப ஆண்டவர் பவுலை பார்த்து சொல்றார், நீ எருசலேமில் என்னை குறித்து சாட்சி சொன்னது போல உன்னை நான் ரோமாபுரிக்கு கொண்டு போறேங்கிறார். அன்னைக்கு இருந்த வல்லரசு நாடே அதுதான். எப்பவுமே ஆண்டவர் சின்னங்க கிட்ட மோதவே மாட்டார். ஐயோ கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. சின்ன பசங்க கிட்ட மோத விடவே மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, ஆண்டவர் சொல்றார், வா உன்னை ரோமாபுரிக்கு கொண்டு போக போறேன். அவன் 40 பேர் இத்து போன பய. அல்லேலூயா. நான் உன் கூட இருக்கிறேன், எழுந்திரு, திட்டங்கள், உன்னை நான் ரோமாபுரிக்கு கொண்டு போக போறேன்றார். பாருங்க, பவுல் அந்த சத்தத்தை கேட்டான். பவுலுக்கு ஒண்ணு தெரியும், ஆண்டவர் பேசிட்டு அவர் பேசினதை அப்படியே நிறைவேற்றி முடிக்க வல்லவராயிருக்கிறார். எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அவர் சொன்ன வார்த்தையை அவர் எல்லளவேனும் தவறாதவர். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. அவர் சொல்லி செய்யாத இருக்க மாட்டார். நம்ம ஆராதனையில பாடினார் பாருங்க, பாஸ்டர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றி முடிக்கிறவர். ஆமென். ஆமா, இப்ப பவுல் பாருங்க எத்தனை பிரச்சனை வந்தது. 40 பேர் ஒன்று சேர்ந்தான். செசரியா கிட்ட, செசரியா பட்டணத்துல கொண்டு போனா. நீங்க அதெல்லாம் அப்படியே படிச்சு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இருக்கிற யூத லாயர்களே பெரிய லாயர் திருத்தெல்லு தான். அந்த லாயர் வந்து கோர்ட்ல, ரோம் கோர்ட்ல வாதாடுறதுக்கு வந்தா ஆப்போசிட்ல எவர் இருந்தாலும் அகண்டு போயிடுவான். ஏன்னா அவன் அவ்வளவு கிரிமினல் மைண்ட், கிரிட்டிக்கலா பேசுவான். ஜூவிஷிக்காக பக்கபலமா நிற்பான். 40 பேர் அவனை கூட்டிட்டு அங்க வந்தானா. முன்னாடி உட்கார்ந்திருக்கிற ஜட்ஜி சொல்லிட்டான், கிளம்பு காத்து வர சொல்லிட்டான். இந்த ஆண்டவர் மாதிரி வில்லனே கிடையாது. ஐயோ சூத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. இதெல்லாம் அவங்களுக்கு புரியணும்னா பைபிள் படிச்சிருந்தா புரிஞ்சிருக்கும். அதான் முக்கியமான விஷயம். சரி, இப்ப நம்ம கெத்தல் சொல்றான், பெரிய லாயர். அவன் போய் பயங்கரமா பேசுறான் பாருங்க. ஃபெலிக்ஸ் கிட்டேயோ மற்றவங்க லிசியா கிட்டே பயங்கரமா பேசுறான். அவன் சொல்றான், கிளம்பு அப்படின்ட்டான். வந்துட்டான் வேலைக்காக. 40 பேர் ஒண்ணுமில்லாம போயிடுச்சா. கப்பல் ஏறலாம். 276 பேர் சேர்ந்து கப்பல் ஏறலாம். கப்பல் பெரிய பிராண சேதத்துக்கு ஏதோ உண்டாச்சு. நைட் ஆண்டவர் சொல்றான், பவுலே பயப்படாத, உன்னை கொண்டு போய் நான் லாயருக்கு முன்னாடி நிறுத்த போறேன். பாருங்க, அந்த 276 பேரும் கப்பல்ல போய் அப்படியே தட்டு தடுமாறி கரை சேர்ந்து போயிட்டான். பாருங்க, கப்பல் எல்லாம் உடைஞ்சு சின்ன பின்னமா மாறி 276 பேரை காப்பாற்றி போய் சேர்ந்த தீவுக்கு பேர் மெலித்தா. அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. ஆமா, அந்த மெலித்தா இப்பதான் பிரசங்கத்தை தொடங்க. அந்த மெலித்தா தீவுல போய் உட்கார்ந்துட்டு பயங்கர அவங்க நீந்தி போன கடல் வந்து பனிப்படலம் நிறைஞ்சதும் ஐஸ் கட்டி மாதிரியே இருக்குமா. மேல எல்லாமே ஐஸ் கட்டியா மாறிடுமா. அப்ப எவ்வளவு குளிரா இருக்கும் பாருங்க. எல்லாரும் தப்பி கரை சேர்ந்து அந்த இடத்துல போய் அந்த தீவா குளிர் காஞ்சிட்டு இருக்கிற நேரத்துல பாருங்க, எல்லாரும் போய் தன்னுடைய குளிரை போக்குவதற்காக நெருப்பு பக்கத்துல உட்கார்ந்து பவுல் போய் சில விறகு அள்ளினாங்க. விறகு அள்ளி போட்ட உடனே அந்த விறகும் பாம்பும் ஒன்னா இருந்தது. இதான் என் மெசேஜோட தலைப்பு. விறகும் பாம்பும் ஒன்னா இருக்கு. நல்ல விசுவாசி கெட்ட விசுவாசி எப்ப தெரியுமா தெரியும்? நெருப்பு வந்தா தெரியும். அழைக்கப்பட்டவனா அழைக்கப்பட்டாதவனா படாதவனா எப்ப தெரியுமா தெரியும்? நெருப்பு வந்தா தெரியும். அக்கினி வந்தாதான் அவன் அழைக்கப்பட்டவனா இல்ல உழைக்கப்பட்டவனா தெரியும். இல்ல அழைக்கப்பட்டவனா அமர்த்தப்பட்டவனான்னு தெரியும். பாருங்க, நெருப்பு இல்லாம எதுவுமே சீர்படாது. அல்லேலூயா அல்லேலூயா. ஆமா, பாருங்க, பவுல் போயிட்டு உட்கார்ந்து விறகு எல்லாத்தையும் அள்ளி கொண்டு போய் போட்ட உடனே அந்த விறகு போல இருந்த பாம்பு அனல் உரைத்து பவுலை அப்படியே கப்பி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த மெலித்தா தீவில் இருக்கிறவங்களாம் ரோம சாம்ராஜ்யத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தீவு. டீக்கி அப்படின்னு ஒரு தெய்வத்தை தான் அந்த தீவில் இருக்கிறவங்க எல்லாம் ஆராதிச்சாங்க. அந்த தெய்வத்துக்கு பேரு நீதி தேவதை பேர் அல்லது நீதி தேவன் பேர். பாருங்க, நியாயத்தை கண்டிப்பா செய்யுமா. அப்பேற்பட்ட தெய்வம் இருக்கிற இடத்துல இவன் விறகட்டி போட்ட உடனே எல்லாரும் பாக்குறாங்க, பவுல் கையில் அப்படியே அந்த பாம்பு தப்பி பிடிச்சிட்டு தூங்கு. அதை பார்த்தீங்கன்னா முதல் பாம்புன்னு வரும், 2வது விஷப்பூச்சின்னு வரும், 3வது பூச்சின்னு வரும். அதே அதிகாரத்துல தான் 3வது சொல்ல ஆரம்பிக்கும். உலகம் எல்லாம் பார்த்தது விஷப்பூச்சி, கூட இருக்கிறவன் உலகம் எல்லாம் பார்த்தது பாம்பு, கூட இருக்கிறவெல்லாம் பார்த்தது விஷப்பூச்சி, பவுல் பார்த்தது பூச்சி.
நான் பேசுறது புரிஞ்சுதா? அல்லேலூயா. இருக்கா இல்லையா? 28வது அதிகாரத்துல அவன் அந்த பூச்சியை தீய உதறி போட்டு யாரே பவுல் அதை என்னவா பார்த்தாரு? பூச்சியை சத்தமா சொல்லுங்க. பூச்சியை பூச்சி. நாம சத்தப்படுங்கயா. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறது அந்நியராகிய தீபாவளி. கவனி. மற்றவன் பார்க்கும்போது அந்த விஷப்பூச்சி, யாரு தீவில் இருக்கிறவன் பார்க்கும்போது அந்த விஷப்பூச்சி, பவுல் அதை பார்க்கும்போது பூச்சி. எல்லாரும் கப்பல் இருக்கிறவன் தீவில் இருக்கிறவன் மொத்த பேரை பார்க்கும்போது அது பாம்பு. இந்த வருஷத்தை வாசிங்க. 3வது வருஷத்தை வாசிங்க. அவன் சில விரல்களை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு உயிரின் பாம்பு அலுவலகத்தில் புறப்பட்டு அவன் கையை கம்பி கொண்டது. எல்லாம் என்ன பாருங்க பார்ப்போம். இந்த பிரச்சனை பலர் பார்க்கிற விதம் ஒவ்வொரு விதத்துல பார்க்கறாங்க பாரு. 2 பேருமே சேர்ந்து பார்த்தது விரியன் பாப்பா பார்த்தான். பார்த்துட்டு சொல்றான், அவ்வளவுதான், இவன் எங்கேயோ தப்பிச்சு வந்துட்டான், இங்க வந்துட்டான், இனி இவன் சாக போறான் அப்படின்னு சொன்னான். தீவில் இருக்கிறவன் சொல்றான், இந்த விஷப்பூச்சி இவனை கடிச்சிச்சு. ஏன்னா அந்த விஷப்பூச்சை பத்தி அவனுக்கு தெரியும். அந்த விஷப்பூச்சியோட தான் அவன் வாழ்றான். அவன் சொல்றான், இவன் செத்துரு போறான், கை கால் வீங்கி நுரத்தடி செத்துரும் அப்படிங்கிறான். பவுல் அதே நெருப்புக்கு முன்னாடி போய் அசால்ட்டா உட்கார்ந்து அந்த பூச்சியை பிடுங்கி எங்க போட்டு நெருப்புல, தமிழ் பைபிள்ல உதறின்னு இருக்கு, சில பைபிள்ல குலுக்கினான் அப்படின்னு இருக்கு. ஒரு டிரான்ஸ்லேஷன் எப்படி சொல்லுது, அதை பிடுங்கி தூக்கி நெருப்புல போட்டுட்டு அப்படியே உட்கார ஆரம்பிச்சாங்க. எல்லாம் என்ன பண்ணி பார்ப்போம். இந்த 9வது மாசத்துல வந்திருக்கிறோம். தேவ திட்டம், தேவ நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றினா சிலது நம்முடைய வாழ்க்கையை கம்பி பிடிக்கத்தான் செய்யும். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். ஊழியம் செய்யாதவங்க எதுவுமே கிடைக்காது. ஐயோ தயவு செய்து சொல்லுங்கப்பா. இப்போ இவர் எனக்கு கட்டளை இட்டா நான் வந்து இவருடைய கட்டளையை நிறைவேற்றனா ஒரு எனக்கு எஜமான் இருக்கிறவன் வேலைக்காரனா இருப்பான். வேலைக்காரன் எஜமானுடைய பேச்சை கேட்பான். ஆமாவா இல்லையா? எஜமானுக்கு இல்லாதவன் எப்படி வேணா போலாம். நானே முதலாளி, நானே தொழிலாளி, அப்ப எப்படி வேணா போலாம். தரிசனம் இருக்கிறவன் தெய்வத்தை கேட்டுத்தான் செய்வான். தரிசனம் இல்லாதவன் இஷ்டம் போல அலைவான். அழைக்கப்பட்டவன் அழைத்தவரை நம்பித்தான் செய்வான். அழைக்கப்படாதவன் தாறுமாறா போவான். அப்ப நம்ம அழைக்கப்பட்டவர்களா தரிசனம் பண்ணவர்களா? நமக்கு அந்த அஷூரன்ஸ் வந்துருச்சுன்னா நம்மளை எதை தப்பி பிடித்தாலும் பார்க்கிறவன் சொல்லுவான், இந்த ஊழி அவ்வளவுதான், இந்த குடும்பம் அவ்வளவுதான், இந்த ஆள் அவ்வளவுதான், இவங்க பிள்ளைங்க அவ்வளவுதான். ஆனா அத்தனை பேருக்கு மத்தியில நம்ம ஏதோ ஒரு தப்பி பிடிச்சிட்டு பாரு, நமக்கு முன்னாடி ஒரு அக்கினி பற்றி எரியுது பாரு, அந்த அக்கினிக்கு முன்னாடி எல்லாத்தையும் குட்டிக்கு தூக்கி தூரம் போடு. மேட்ரு என்னன்னா, பவுல் வார்னதுதான் பவுல கட்சிது. ஐயோ சோத்திரமாட்டே அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எந்த ஜனத்துக்கு இயேசு நல்லது செஞ்சாலும் அந்த ஜனத்தை தான் சிலுவையில் அறைஞ்சான். ஒரு ஆமென் வாராத. அல்லேலூயா. எனக்கு பெரிய பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல பேசுறது எனக்கு நல்லா தெரியும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, இப்ப கவனிங்க பாப்போம். யாருக்கு நம்ம உதவி செய்யறோமோ, யாரை நல்லவன் நினைக்கிறோமோ, யாரை நம்ம பக்கத்துல வைக்கிறோமோ, அந்நிய பாஷை பேசும்போது பயங்கரமா இருக்கும், ஜெபம் பண்ணும்போது பயங்கரமா இருக்கும், வெள்ள வேலை போடும்போது பயங்கரமா இருக்கும். நெருப்பு வந்தாதான் தெரியும் அவன் நாசமானவன். புரியுதா நான் பேசுறது? ஆமா, கூட இருக்கிறது ரைட் ஹேண்ட் மாதிரி தான் இருக்கும். நெருப்பு வந்தாதான் தெரியும். ஏன்னா முன்ன பின்னாடி நாம நெருப்பு கொளுத்துறது விறகா பாம்பான்னு தெரிஞ்சிருக்கோம். நம்ம தான் எவ்வளவு கொளுத்துற நெருப்புல உட்காரம் இல்ல. ஐயோ சொல்லுங்கப்பா. அல்லேலூயா. நம்ம நெருப்பு ஒழுங்கா எரிஞ்சிருந்தா விறகா பாம்பான்னு தெரியும். இது எவ்வளவு கொளுத்துற நெருப்பு. யாருடைய ஊழியம், யாருடைய தரிசனம், ஏதோ ஒண்ணு போய் நம்ம சேர்ந்தது நல்லதுதான். ஆனா தெளிவா இருக்க கத்துக்கணும். எஸ் ஆர் நோ? அல்லேலூயா. ஆமா, இவன் போய் உட்கார்ந்துட்டான் பாருங்க, கப்பி பிடிச்சிருச்சு, எல்லாம் கத்துறான், லப 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 கத்துறான். இதோட பியூட்டி என்னன்னா, இந்த 276 பேர் கப்பலில் வந்தாங்க, அத்தனை பேருக்கு உயிர் கையில் இருக்கு. அத்தனை பேருடைய உயிரை காப்பாற்றுறது பவுல். அந்த பையன் சொல்றான், இவன் சாக போறான். இந்த நமக்கு விரோதியா இருக்கிற பிசாசு கூட கிடையாது, நம்ம கிட்ட நன்மை அனுபவிக்கிறவங்க. சொல்லுங்கப்பா. ஆமா, நீங்க பரலோகத்தில் போய் சரி பண்ணி உட்காந்துருக்கீங்க. இதெல்லாம் அக்கிரமத்தின் உச்சகட்டம். சத்தமாக சொல்லுவாங்க. ஆமா, எல்லாரும் இந்த பூமியில தான் ஊழியம் செய்யறோம். எவனுக்கு நம்ம நல்லது செய்யணுமோ, எவனை காப்பாற்றணுமோ, எவனுக்காக முட்டி போட்டு ஜெபம் பண்ணமோ, எவனுக்காக அழுதுமோ, யாருக்காக உயிர் கொடுத்தமோ, அவன் விறகு மாதிரியே இருப்பான். ஆமே, அவன் விரைச்சிக்கு நிற்பான், வெள்ளை வெள்ளை போட்டு நிற்பான், முட்டி போடுவான், கையை தட்டுவான், பைபிளை தூக்குவான், வாட்டை தூக்குவான். நம்பாத. புரிஞ்சுதா நான் பேசுறது? அல்லேலூயா. ஐயோ, அவன் தான் நமக்கு மதம் இல்லங்கமே. ஆமென் சொல்லுங்க பாப்போம். சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, சில நேரத்துல இந்த வாட்டர் பாட்டில் தூக்குறாங்க நம்ப கூடாது. ஆமென். நான் பெரிய சர்ச்சுக்கு போனேன், பெரிய சர்ச்சு பாருங்க,
அந்த பெரிய சர்ச் நீங்க கிரகித்துக் கொள்ளக்கூடாத ஒரு பெரிய சர்ச்சுக்கு போய் அந்த சர்ச்சில் போய் பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு பக்கத்துல இருக்கிறவர் என்ன சொல்றாரு, பாஸ்டர் நீங்க கொண்டு வந்திருக்காரு அந்த ஆள் பார்த்தீங்கன்னா மைக்கு பிடிச்சி பேசிட்டான் அப்படிங்கிற. சில நேரத்தில் இப்படித்தான், ஐயோ சொல்லுங்கப்பா, இல்லையா சொல்லுங்க பாப்பா, பாம்பா அப்படின்றத நாம ரெகக்னைஸ் பண்ணணும்னா அக்கினி நமக்கு முன்னாடி எரியும். நம்ம ஊழியத்தில் அக்கினி எரியணும். சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்பா. ஆமா, அக்கினி எரிஞ்சா மட்டும்தான் எது ரியல் எது டூப்ளிகேட்னு தெரிய ஆரம்பிக்கும். ஆமென். ஆமா, ஏதோ ஒரு கம்பி பிடிச்சிருக்குல்ல இந்த 9வது மாசத்துல நமக்கு பயத்தை உண்டாக்குதுல, நீ எப்படி ஊழிய செஞ்சிட பாத்திர, நீ எப்படி சபையை கட்டிற பாத்திர, எப்படி குடும்பத்தை நடத்துற பாத்திர, எப்படி இந்த ஊர்ல வாழ்ந்துற பாத்திரம் சொன்னாங்க. கோவமே இந்த குழுக்கு மத்தியில, பிரச்சனைகளுக்கு மத்தியில, போராட்டங்களுக்கு மத்தியில பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினிக்கு முன்பதாக நிற்போமே. நம்ம கம்பி பிடிச்சிருக்கிறத பிடிங்கி தூக்கி நெருப்புல போட ஆரம்பிப்போமே. எவ்வளவு மக்கள் சொன்னாங்க, கை கால் நீங்கி செத்துருவனு, அவன் தலையெடுத்து நம்ம கையால தான் கத்த மாற்றுவாங்க. கையை கட்டி ஆரம்பிச்சு சொல்லுவாங்க, நீங்களும் நம்ம முகத்தலி செத்துருவான், நம்ம ஊழியம் முடிஞ்சிடும், நம்ம இனி கட்டப்பட முடியாது, நம்ம அவன் தலையெடுத்தே நம்ம கையால தான். நம்ம ஆண்டவர் கிட்ட இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? எந்த இடத்துல நமக்கு எதிரி வரானோ அந்த இடத்துல நமக்கு பிரியாணி போட்டு அவனை பட்டினியா போட்டு சாகடிப்பார். கையை தயவு செய்து தட்டுங்க, இயேசுவின் நாமத்திலே. ஆமா, சத்துருக்களுக்கு மத்தியில உனக்கு ஒரு பந்தியே உண்டாக்குவா. சத்துரு சாகவே கூடாது, எதிரி சாகக்கூடாது, அவன் உட்காரணும். என் ஆண்டவர் எனக்கு செய்து அவன் பார்க்கணும். ஆமென். நம்ம ஊழியத்தை முடக்க, நம்ம குடும்பத்தை முடக்க, நம்ம எதிரிக்கு முன்னாடி நம்ம 4 பேரை தூண்டி விட்டுட்டு வேடிக்கை பார்த்தவங்க அத்தனை பேருக்கு மத்தியில நீயும் நானும் நம்ம ஊழியம் நிலைக்கிறதா, நமக்கு முன்னாடி ஒரு அக்கினி எரிய வேண்டியது அவசியம். ஆமென். எரிக்கிற அக்கினியில ஏதோ ஒரு கம்பி பிடிச்சிருக்கு பாரு, பிளக்கிட்டான், அதை பிடுங்கி தூக்கி நெருப்புல போட்டு அப்படியே உட்கார். அவன் சொல்லுவான், முகத்தலி செத்துருவான், ஊழியம் முடிஞ்சிடணும், எவரும் சப்போர்ட் பண்ண மாட்டான்னு சொல்லுவான். அவன் கிடக்கிறா இத்து போட பையன், சொன்னவன் காட்டுவாசி. அல்லேலூயா சொல்லி பார்ப்போம். அவன் போற ட்ரெஸ், அவனுக்கு முழு நிர்வாணத்தை கூட வக்கீலாரவன் தான் வெளிக்காட்டையும் இருக்கிறவன். ஐயோ, கையை கட்டிருக்கலாம்ல, அப்படியே பார்க்க சூப் குடிச்ச மாதிரி உட்கார்ந்தா எப்படி? அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சொன்னவன் வெளிக்காட்டி அறப்போற தான் நிர்வாணத்தை மூட வக்கீலாதவன், தான் நிர்வாணத்தை மூட வக்கீலாதவன், அறப்போற அநாகரிகமானவன். நாகரிகனா என்னன்னு தெரியாது. அவன் சொல்றான், சீக்கிரத்துல செத்துருவாங்க. இந்தியா தேசத்துக்கு கூட நிறைய பேர் சொல்றான், கிறிஸ்துவ சீக்கிரத்துல அழிஞ்சிருவாங்க. அவன் கிடக்குறா இத்து போட பையன். அல்லேலூயா. அம்மா அக்கினிக்கு முன்னாடி உட்காருவாங்க. எந்த இடத்துல எது போறது அதே இடத்துல கர்த்தர் காரியத்தை தலைக்கீழாக மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, விறகுக்கு பாம்புக்கு வித்தியாசம் தெரியும்னா அக்கினி முன்னாடி உட்காரும். அப்பதான் விறகு எது பாம்பு எதுன்னு தெரியும். பாம்பு கடிக்கத்தான் செய்யும். ஆமென். ஆமா, கடிச்ச பாம்பை பிடுங்கி நெருப்புல போட்டுட்டு அப்படியே உட்காரு. எவங்கிட்டையும் பேசாது. நம்மள நல்லவனு எவங்கிட்டையும் காட்ட வேணும். என்னை நல்லவனா நிரூபிக்கக்கூடிய கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். என்னை நீதிமானாய் மாற்றின பரிசுத்த ரத்தம் ஒன்று இருக்கு. எனக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் பண்ணக்கூடிய தெய்வம் ஒருத்தர் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எனக்காக பிதாவினுடைய வலது பாதத்தில் உட்கார்ந்து மன்றாடக்கூடிய ஒருவர் இருக்கிறார். அவர் என் நீதியை விளங்க பண்ணுவார். அவர் என் நீதியை விளங்க பண்ணுவார். ஏதோ ஒரு கப்பி பிடிச்சிருக்கு, பிடிங்கி தூக்கி நெருப்புல போட்டுட்டு அப்படியே உட்கார ஆரம்பிச்சு பாரு. சீக்கிரத்துல கர்த்தர் காரியத்தை மாற்றுவார். எவன் சூனியம் பண்ணிட்டான், மந்திரம் பண்ணிட்டான், அவன் எதிர்க்கிறான், எவன் எதிர்த்தா என்ன? ஏசிக்கு ஆண்டவருடைய நாமத்தை மட்டுப்படுத்துறதுக்கு நம்ம தான் ஊழியக்காரர்கள் தான். ஏன்னா ஊழியத்துக்கு போயிட்டு வந்தா ஒரே பிசாசுடைய கட்டு பாஸ்டர். நான் தெரியாம தான் கேட்கிறேன், ஏசு ரத்தத்துக்கு அது பெருசா? ஏசு ரத்தம் சரி. ஆமா, நம்மளே பில்டப் பண்ணிடுவோம். பார்த்தீங்கன்னா பிசாசு ஏற்றிருச்சு. நம்மளே மெத்தடிஸ்ட் ஆர்கனைசேஷன் ஸ்தாபித்தவர், உலகத்தை அசைத்தவர். பாருங்க, 18,000 48,000 மெசேஜ் கொடுத்திருக்கிறார். குதிரை மேல டிராவல் பண்ணியிருக்கிறார். இங்கிலாந்து தேசத்தில் இருக்கிற எல்லா சர்ச்சவருக்கு கதவை அடைச்சிருச்சு. யாரும் இனி ஜான்வெஸ்ல யாரும் ஏற்றக்கூடாது அப்படின்ட்டாங்க. போனார், அவங்க அப்பா கல்லறை மேல ஏறி நின்று பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். பாருங்க, பிரசங்கம் பண்ண அடைக்கப்பட்ட கதவை மொத்த பேர் கல்லறைக்கு வர ஆரம்பிச்சுட்டான். அப்பதான் சொன்னான், நீ மட்டும் ஒழுங்கா எரிஞ்சினா உன் வெளிச்சத்தை பார்ப்பதற்காக ஒரு கூட்டம் வரும். எத்தனை பேர் கதவை அடைச்சாலும், எத்தனை பேர் தடுத்தாலும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. ஏதோ ஒரு கம்பி பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா, அதை பிடிங்கி நெருப்புக்குள்ள போடுவோங்க. ஆமென் சொல்லுங்க பாப்பா. நமக்கு முன்னாடி வைக்கப்பட்ட அக்கினியில போடுவோம். கர்த்தர் நமக்காக காரியத்தை தலைக்கீழாக மாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஆமா, அக்கினி எரிஞ்சா மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டவனுக்கும் ரட்சிக்கப்படாதவனுக்கும் வித்தியாசம் வரும். நான் ஏற்கனவே சொன்னேன், ஜனங்களுடைய பார்வை விரியன் பாம்பு, கூட இருக்கிறவனுடைய மெலித்தா தீவினுடைய பார்வை விஷப்பூச்சி, பவுலுடைய பார்வை பூச்சி.
ஆமா, உலகம் நமக்கு விரோதமா எத்தனை காரியத்தை பார்த்தோம், நம்ம பார்வைக்கு தேவனுக்கு முன்னாடி அது ஒன்றும் இல்லாததுதான். தேவனுக்கு முன்னாடி அது காலால நசுக்கி போடக்கூடிய பூச்சி தான். அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரத்துல நம்ம பலவீனமே நம்மளை கம்மி பிடிச்சிடும். பாத்தீங்களா, நம்ம பலவீனமே நம்மளை கம்மி பிடிச்சிடும். இப்பெல்லாம் டாக்டர் கிட்ட போறதுக்கே பயப்படும். எடுத்தோன்னு சொல்றாங்க செத்துருவாங்க, ஆபரேஷன் பண்ணணும், எல்லாம் செத்துருவாங்க. ஏதோ அவங்களால முடிஞ்சது. ஆமா, எடுத்த உடனே முதல்ல இந்த ஆபரேஷன் இமீடியட்டா பண்ணியாங்க செத்துருவாங்கிறாங்க. அந்த பலவீனம் வந்துட்டாலே அப்படியே ஒரு மாதிரி சோர்ந்து போயிடும். பார்த்துருக்கீங்களா? சில நேரத்தில் பயம் இருக்கு பாருங்க. இந்த பயம் அதுக்கு மாதிரி இந்த சுய பரிதாபம் இருக்குங்க. நான் அவ்வளவுதான், என் குடும்பம் அவ்வளவுதான், எனக்கு படிக்க தெரியாது, செல்ஃப் பிட்டினஸ், சுய பரிதாபம். அந்த சுய பரிதாபம் பாவத்தை விட மோசமானது. அந்த சுய பரிதாபம் நம்ம அழிச்சிடும். ஊழியத்தை விட்டு ஓட பண்ணிடும், தரிசனத்தை விட்டு ஓட பண்ணிடும். ஒருவேளை பலவீனமா இருக்கலாம், அதை பிடுங்கி போடுவோமே. பயமா இருக்கலாம், பிடுங்கி போடுவோமே. சுய பரிதாபமா இருக்கலாம், பிடுங்கி நெருப்புல போடுவோமே. தாழ்வு மனப்பான்மையா இருக்கலாம், பிடுங்கி நெருப்புல போடுவோமே. நம்முடைய வாழ்க்கையை முன்னேற்றக்கூடாது, ஜெபிக்கக்கூடாது, துதிக்கக்கூடாது. பாருங்க, எங்கேயோ ஒரு இடத்துல நம்முடைய வாழ்க்கை அவலட்சணமாய் மாற்றக்கூடிய ஏதோ ஒன்று நம்மை கப்பி பிடிச்சிருக்கலாம். எல்லாத்தையும் பிடுங்கி நெருப்புல போட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காருவோமே. எந்த தீவாரத்தை பார்த்து செத்துருவனாலோ அந்த தீவுக்கு நம்ம கையால தான் கத்தர் ஜீவனை தரணும். கொஞ்சம் சொன்னாங்க செத்துருவோம் 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 சொன்னாங்க. கொஞ்ச நேரம் வச்சு சொல்றான், தேவதூதர்கள் எங்க தெரியும் வந்திருக்கிறான். இந்த ஜனங்க சொல்றதை நம்பவே கூடாது. சவுல மாதிரி நல்லவன் உலகத்திலே கிடையாது. நம்மளே சவுல கெட்டவனா தான் மாத்திட்டோம். சவுல மாதிரி நல்லவன் உலகத்திலே கிடையாது. இப்ப நீங்களே சவுல் மாதிரி ராஜாவா இருக்கீங்கன்னு வச்சுக்கேன். எவனோ ஒரு ஆறு மேய்க்கிற இத்து போன பையன், 17 வயசு பையன் முன்னாடி வந்தா உங்க பட்டையை தருவீங்க? உங்க பட்டை இல்லையா? எனக்கு தெரியாத நேரத்தில் நானே சர்ச்சுக்கு வந்து எனக்கு ஜெபம் பண்ண கொடுப்பேன்? கொடுக்க மாட்டேன். ஏன்னா ஃபுல் பிட் நம்ம கட்டணும் இல்ல. அல்லேலூயா, தர மாட்டோம். இவன் ஆடு மேய்க்கிற பையன், இவன் வந்து இவனை பத்தி இவனே சொல்றான். சீக்கிரத்தை கிழிச்சேன், ஆட்டை கிழிச்சேன், கரடி கிழிச்சேன், ஆட்டை காப்பாத்துறேங்கிறான். இதை நம்பி சவுல் சொல்றான் பாரா, இப்படி இதை எடுப்போமே. டேய், என்னால முடியலடா, பரவாயில்லடா, நீ ஏதோ பண்ணிருக்கிறடா அப்படின்னு தான் போட்டுக்கிற எல்லா அங்கீகாரங்களையும் கலட்டி யார்கிட்ட தரா? ஐயா, எந்த ராஜாவும் இது செய்ய மாட்டாயா? தான் செகண்ட் ராணுவக்காரர்கிட்ட கொடுத்தா பரவாயில்ல, படைத்தளபதி கிட்ட கொடுத்தா பரவாயில்ல. சவுல மாதிரி நல்லவன் யாருமே கிடையாது. மொத்தத்தை கழட்டி தாவீது சொல்றான், போடா, இது எனக்கு தான் பயன்படா, அட்லீஸ்ட் உனக்காவது பயன்படட்டுமே அனுப்புனா. நம்மாவது போட்டு பார்த்தா ஒத்து வரல, கழட்டி கொடுத்துட்டு போயிட்டான். அவன் நல்லவன் சவுல். அவனை நல்ல கெட்ட நிலைமைக்கு மாத்துறது எருசலேமின் குமாரத்திகளையே சார். எருசலேமின் குமாரத்திகளை மாதிரி குழி பறிக்கிறது உலகத்திலே யாரு? அதுவும் நல்ல அற்புதமா சொல்லுவாங்க பைபிள். எருசலேமின் குமாரத்திகள் முறையா பண்ணணும். முதல் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ, ஃபிஃப்த் ரோ, சிக்ஸ்த் ரோ. என்ன சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 14. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 14. பாஸ்டர் அன்னைக்கு வந்தாரு, அவர் பயங்கரமா பிரச்சனை பண்ணார் பாஸ்டர். அன்னைக்கு வந்தாரு, அவர் பயங்கரமா பாட்டு பண்ணார் பாஸ்டர். 10 முறை சொன்னாரு, ஏத்துவ என்ன தெரியாத மாதிரி பாக்குறீங்க? ஏத்த மாட்டோம். நல்லவன் எருசலேமின் குமாரத்தியை பாட்டு பாடியே சவுலை வில்லனா மாத்திட்டாங்க. அப்புறமா சொல்றான், எனக்கு 1000 தந்துட்டு ஆறு மேய்க்கிற பையனுக்கு 10000 தந்துட்டாங்க. அவன் இருந்தாத போட்டு தள்ளி வரணும். இப்ப அவன் கெட்டவனை மாத்தது யாரு? பிசாசு கூட கிடையாது. கூட உட்காந்து வெள்ளை போட்டு கை தட்டி பாட்டு பாடிச்சுப்பேன். சோத்திரமாண்டே என்ன தப்பா ரைட்டா? நம்மளை யாராச்சும் புகழ்னா ஆடவே கூடாது. அவங்க தான் ஒன்னான குழி பறிக்கிறோம். முதல்ல இவன் தான் சொன்னான், என்னன்னு சாக போறான் அப்படின்னா. இப்ப அவனே சொல்றான், தேவதூதர்கள் வானத்திலிருந்து எனக்கு வந்துட்டான். மனுஷன் எதை சொன்னாலும் பிடிங்கி நெருப்புல போட்டுட்டு அவன் எங்கே உட்கார்ந்து நமக்குன்னு ஒரு ஸ்டேஜை கத்த வச்சிருக்கிறாங்க, நமக்குன்னு ஒரு அபிஷேகத்தை வச்சிருக்கிறாங்க, நமக்குன்னு ஒரு காரியத்தை கத்த வச்சிருக்கிறாங்க. அந்த காரியத்தை கத்த தலைக்கீழாக மாற்ற போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரு புகழ்ந்து பேசினாலும் இழந்து பேசினாலும் கண்டுக்கவே கூடாது. ஆமென் சொல்லுங்க பாப்போம், ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, முடிச்ச உடனே அந்த ஊர் தலைவர் இருக்கிறார், அந்த வெளித்தாத்தியோட தலைவர் கும்புலி அவர் பேர். அவருக்கு சீதபேதியா என்ன பேய் மாதிரி பாப்பீங்க பாரு. இப்ப பேதின்னு சொன்னா அவமானமா? டிசென்ட்ரி, லூஸ் மோஷன் தான் நாகரிகம். சூத்திரமாண்டது
அல்லேலூயா. ஆமா, சில நேரத்துல இதான் இயேசுவின் ரத்தம் செய்யும். சீதப்பேர் ரத்தமா மாந்தி பேர் ஒன்னும் பண்ண முடியாம பவுல் போய் எந்த கையில பாம்பு கடிச்சதோ அதே கையை நீட்டி அவன் தொட்டானா பாருங்க, அடைக்கப்படாத கதவுகள் அடைக்கப்பட்டுச்சு பாருங்க. இயேசுவின் ரத்தம் செய்யும். எல்லா கதவும் அடைச்சிச்சு பாருங்க. தீவு இருக்கிற மொத்த பேரை கூட்டிட்டு மொத்த பேருக்கு ஜபமான தீவே மறுரூபமாயிடுச்சு. வசனம் முதல் வசனம் தொடங்கும் சொல்லுது, அவர்கள் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சம் நிச்சயமல்ல. ஆனா இது தொடக்கல, முடிவில் இது நடந்தது. இந்த நல்ல பக்கங்களில் 9ஆம் மாசத்துல நமக்கு விரோதமா எவனொத்த பேசுறாங்க, சித்திரோன்னு சொன்னாங்க, ஊழி அழிஞ்சிடனாங்க, ஏதோ ஒரு பண்ணாங்க, அவனுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கப்பி பிடிச்சிருக்குல்ல, பயப்படாது, அதை பிடிங்கி நெருப்புல போட்டு உட்காரேன், கல்லுல இருந்து நார் குடிக்க முடியாதுன்னா ஏசு உரிப்பார். தரமாட்டாங்கன்னா அவனை தர வைப்பார். இல்லையா சொல்ல பார்ப்போம். எப்ப கொடுக்க மாட்டேன்னா அவனை கொடுக்க வைப்பா. எந்த இடத்துல கட்ட முடியாது நினைச்சோம் அந்த இடத்துல கத்த கட்டி எழுப்புவா. எந்த இடத்துல மகிமை வாராது நினைச்சோம் அந்த இடத்துல கத்த மகிமையை வரப்படுவா. எந்த இடத்துல எழுப்பது வாராது அந்த இடத்துல கத்த வரப்படுவா. கொஞ்ச நேரம் நம்ம கப்பி பிடிச்சிருக்கிற எல்லாத்தையும் பிடிங்கி நெருப்புல போட்டு நெருப்புக்கு முன்னாடி உட்காரு. நான் அந்த ஊழியம் செஞ்ச அக்கிரிப்பாய் பிரசங்கத்தை கேட்டா அது நேத்து, அது எல்லாத்தையும் தூக்கி தரப்போடு. வாட் அபௌட் டுடே? இன்னைக்கு என்ன? நெருப்புக்கு முன்னாடி உட்காரு. எவனோ ஒருத்தர் பழி போட்டுட்டான், எவனோ ஒருத்தர் எழுப்பிட்டான், எவனோ ஒருத்தர் தேசத்துல தேவராட்சியத்தை அழிப்பதற்காக எழுப்பிட்டான். நம்ம நெருப்புக்கு முன்னாடி பிடிக்கி போட்டுட்டு உட்காருவோமே, கர்த்தர் காரியத்தை தலைக்கீழாக மாற்றுவார். எந்த கூட்டம் நம்மளை அழிக்க வந்ததோ அதே கூட்டம் சொல்லும், இது தேவ தூதர்களுடைய கூட்டம், இவன் கர்த்தருடைய மனுஷன் சொல்ல ஆரம்பிப்பான். அந்த தீவுல, அந்த பட்டணத்துல, அந்த கிராமத்துல, அந்த தெருவுல கர்த்தர் நம்மை கொண்டு காரியத்தை தலைக்கீழாக மாற்றக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்சலோமை பத்தி நம்ம யூத் மீட்டிங்ல பேசுறேன். அற்புதமான ஒரு வார்த்தை சொல்லும். எடுத்து வாசிக்கல. 2 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிக்கல. 2 சாமுவேல் 14:25. 2 சாமுவேல் 14:25. இஸ்ரவேலர் அனைவருக்குள்ளும் அப்சலோமை போல் சௌந்தரியம் உள்ளவனும் மெச்சிக்கொள்ளப்பட்டவனும் இல்லை. எல்லாம் கவனிங்க. இஸ்ரவேல் அனைத்திலும் அப்சலோமை போல சௌந்தரியம் உள்ளவனும் மெச்சிக்கொள்ளப்படத்தக்கவன் ஒருவனும் இல்லை. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அவனில் ஒரு பொழுதும் இல்லாதிருந்தது. போதுங்க. 24 வாசிங்க. ராஜா அவனின் முகத்தை பார்க்க வேண்டியதில்லை. போதும். என்ன பாருங்க, அப்சலோமை பத்தி சொல்லுது. சமஸ்த இஸ்ரவேலிலே அவனை போல அழகுள்ளவன் கிடையாது. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் அவனுக்கு பழுதொன்றும் இல்லையா. அவ்வளவு அழகானவன், வசீகரிக்கக்கூடியவன், மேன்மை உள்ளவன், ஞானவன், புத்தி சமர்த்தனம் உள்ளவன். அப்பேற்பட்டவனை தகப்பன் பார்க்க விரும்புகிறேன். அவங்க அப்பா சொல்றாங்க, டேய் உன்னை நான் பார்க்க விரும்பல போடா அப்படின்னு. ஐயா, சமஸ்த இஸ்ரவேலில் அவனை விட அழகானவன் யாரும் இல்லையா? சமஸ்த இஸ்ரவேலில் அவனை விட அழகானவன் யாரும் இல்லையா? அவனிலே பழுதொன்றும் இல்லையா? அவன் வருஷத்துக்கு ஒரு முறை முடி வெட்டுவானா. அந்த முடி 2.5 கிலோவுக்கு மேல இருக்கும். அவ்வளவு முடி வெட்டுவானா, அவ்வளவு முடி வளரும். எல்லாம் கவனிக்க பாப்பா. அவன் செஞ்ச 5 காரியம் எடுத்தான். 3 காரியத்தை சொல்லிட்டு பிரசங்கத்துக்கார. 1, நான் தங்கச்சி தாமார் அப்சலோம் கெடுத்துட்டாங்க. கெடுத்துட்டோன்னே தாமாரை பார்த்து சொல்லுவான், இது நீ மனசுல வச்சுக்காத, இத மனசுல வச்சுக்காதுன்னு தாமார்கிட்ட சொல்லிட்டு அவன் மனசுல வச்சுக்கான். தாமார் கிட்ட சொல்லுவான், அவன் கெடுத்துட்டான், அண்ணன் சகோதரன், சரி வீடு மனசுல வச்சுக்காது சொல்லிட்டு இவன் மனசுல வச்சுப்பான். 2 வருஷம் கழிச்சு அத்தனை பேரும் கூடுகிற இடத்துல பாருங்க, அம்மனோட கொண்டு போட்டுருவான். அப்சலோம் தான் மனசுலேயே வச்சிருந்தான். 2வது, முடி வெட்ட வேண்டிய நேரத்தில் வெட்டி முடி தயவுசெய்து பேசுங்கள. வெட்ட வேண்டிய நேரத்துல வெட்டி வருஷத்துக்கு ஒரு முறை சேர்த்து வைக்கக்கூடாது. இந்த டிசம்பர் மாசம் மட்டும் சுத்திகரிப்பு ஒண்ணு வேணாம், அப்பப்போ சேர்த்துக்கணும். எந்த முடியை சேர்த்து வச்சாலும் அதே முடி கர்வாலி மரத்துல மாட்டிச்சு. எந்த நெஞ்சில தன் சகோதரனுக்கு அந்த பகை வச்சாலும் அதே நெஞ்சில் அவன் ஈட்டி எடுத்து கொடுத்த ஆரம்பித்தார். சில நேரத்துல வெட்ட வேண்டியது வெட்டி, நெஞ்சில வைக்கக்கூடாதுன்னா வைக்கக்கூடாது, பிடிங்கி நெருப்புல போட்டு. முடி வளர்க்கக்கூடாதுன்னா வளர்க்கக்கூடாது, சில விரோதத்தை வளர்க்கக்கூடாது, தேவையில்லாத வளர்க்கக்கூடாது. அவன் கூட வச்சிருக்கிறது புத்தி இல்லாத கழுது. என்னது? புத்தி இல்லாத கழுது. கருவாலி மரம் சின்ன பின்னரமா இருக்குது. எத்தனை முறை அந்த கழுது மேலே ஏறி போனான்.
இந்த கழுதைக்கு ஒரு அறிவு வேணாம். இந்த மரத்துக்கு கீழே போறவன் நம்ம எஜமானருக்கு மாட்டிக்குவேன். புத்தி இல்லாத கழுது. நிறைய நேரத்துல நம்ம யாரோ ஒன்று கூட வச்சிருக்கிற பார்த்தீங்களா, புத்தி இல்லாது, ஞானம் இல்லாது, விவரம் இல்லாது. கர்வாலி மரம் சின்னலும் பின்னலுமா இருக்கு. அது பாதை கிடையாது, போக வேண்டிய வழி கிடையாது. இத்தனை வருஷம் கூட இருந்தோம். அவனை கொண்டு போய் கர்வாலி மரத்தை மாட்டிட்டு கழுத போயிடுச்சு பாருங்க. ஐயா, நிறைய நேரத்துல பிடுங்க வேண்டியதை பிடுங்கி போட வேண்டிய நேரத்துல போட்டுடும், கட் பண்ண வேண்டியதை கட் பண்ணி போட்டுடும். அதே எந்த முடி வெட்ட வேண்டிய நேரத்துல வெட்டாம விட்டாமோ அதுவே அவனுக்கு ஆபத்தாய் மாறிடுச்சு. எந்த நெஞ்சில பகைக்கப்படாத பகையை சேர்த்து வளர்த்தானோ அந்த இடத்துல தான் அவனுக்கு ஈட்டி குத்தப்படுவதற்கு ஏதுவாய் மாற ஆரம்பித்தது. அதனால ஒருபோதும் இயேசுவின் நாமத்தினால் சிலர் பிடுங்க வேண்டியது பிடுங்கி போட்டோம், பழி வாங்க வேண்டியது ஆண்டவருடைய வேலை. ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். சிலர் வளர்க்கப்படாதுன்னா கட் பண்ணிடு, சிலர் துண்டிச்சு போட்டு தேவையே தேவை. அது மயிறு எடுத்து வளர்த்துட்டு இருக்கிற பைபிள் அதான் சொல்லுது. முடியை எடுத்து வளர்த்துட்டு இருக்கிற வாழ்க்கை நாசமா மாறிடும். உங்களுக்கு தெரியுமா, தாவீதுக்கு 19 பிள்ளைங்க, ஒரே ஒரு பொண்ணு தாமா. 19 பிள்ளைகள் அவன் உயிருக்கு உயிர் நேசித்தவன் அப்சலோம் தான். இந்த அப்சலோம் தாவீதோட மனைவிமார்கள் நிர்வாணமா மாத்தி கெடுத்து குட்டிச்சவரா மாத்தினான். அத்தனை கொடுமை செஞ்சோம். தாவீது யோவாப் கிட்ட யுத்தத்துக்கு போக சொல்றான், டேய் பிள்ளைய பார்த்து நடந்துறா. ஒரு தகப்பனா இருந்து நம்ம நினைச்சு பார்ப்போம், ஒரு தகப்பனா நம்ம நினைச்சு பார்ப்போம். அப்பனுக்கு துரோகம் பண்ணிட்டான், அப்பனை கெட்டவனா மாத்திட்டான். பாருங்க, அப்பன் கிட்ட போற எல்லாரும் தப்பு தப்பா பேசிட்டான். ஆனா யுத்தம் வந்துருச்சு. தகப்பு பாருங்க, நான் சொல்றேன், டேய் பிள்ளைகள் பார்த்து நடத்துட்டான், கொண்டுடாதீங்க. யோவாவை பத்தி இவனுக்கு தெரியும், அவன் யுத்தத்துக்கு போன ஜெயிச்சு சொல்லுவான். பார்த்து நடத்துகிறான். அவ்வளோ பாசம் சின்ன தகப்ப அப்சலோமை பார்த்து சொல்றான், உன்னை பார்க்க எனக்கு பிடிக்கும். கிருபை ஆண்டவருடையது, அழைப்பு ஆண்டவருடையது, ஊழியம் அவருடையது. இன்னைக்கு எல்லாரும் நம்மளை கையெழுத்து எதிர்த்து சோத்திரம் சொல்றான். அழகுதான், மேன்மையானதுதான், மகிமையானதுதான், தகப்பன் கொடுத்ததுதான். ஆனா எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்துட்டு உன்னை எனக்கு பார்க்க பிடிக்கலடா, அது வேதனை. உன்னை எனக்கு பார்க்கவே பிடிக்கலடா, ஐயா அது வேதனையானது. பிடிக்க வேண்டியது பிடிக்கிறதுக்குள்ள போட்டு தேவையில்லாத கட் பண்ணி விட்டுருவோம். புத்தி இல்லாத கோவில் கழுதை பக்கத்துல வைக்க வேண்டாம், அது போயிடும். யூதாஸ் ஏத்து நல்லது, சாகும்போது இப்படி கத்திட்டு செத்தான். ஐயோ, குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டிக் கொடுக்கிறேன். புத்தி இல்லாத அண்ணா காய் போல் சேர்ந்துட்டான். பல தடவை ஆண்டவர் எச்சரித்தான். பிடுங்கி போட வேண்டியதை போடாம போயிட்டான், துண்டிக்க வேண்டியதை துண்டிக்காம போயிட்டான். எவ்வளவு நல் மனசாட்சியோட கத்துறாங்க, ஐயோ குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டிக் கொடுத்தேனே. சில நேரத்துல புத்தி இல்லாத கோவில் கழுதையை பக்கத்துல வச்சுட்டா நம்ம அழைப்பு நிறைவேறாதையா, நம்ம தரிசனம் நிறைவேறாதையா. குதிரை மேல போற மாதிரி இருக்கும், ஜெயிக்கிற மாதிரி இருக்கும், முடிவு வேற மாதிரி மாறிடையா. கட் பண்ண வேண்டியதை கட் பண்ணி, தூக்கி போட வேண்டியதை தூக்கி தூரம் போட்டு அப்படி நேசிச்சான். அப்சலோம் செத்துட்டாரு தாவீதுக்கு சொன்ன உடனே போய் கத்தி எழுதுறாடா, போய் உனக்கு பதில் நான் செத்தா நல்லா இருக்குமே. 19 குமாரர்களே இவனை மனசார நேசிச்சான். தேவையில்லாத உட்பட்டுட்டானே. அக்கினிக்கு முன்னாடி உட்கார ஆரம்பித்துட்டான். கம்பி பிடிச்சிருக்கல ஏதோ ஒண்ணு, தரிசனத்தை கெடுக்க, ஊழியத்தை கெடுக்க, அபிஷேகத்தை கெடுக்க, நமக்கு கொடுத்த தேவ திட்டங்களை கெடுக்க அதை பிடிங்கி நெருப்புல போட்டுட்டு உட்காருவோமே. எந்த இடத்துல எவன் சித்திரவன் சொன்னானோ, எந்த இடத்துல ஊழியம் நடக்காதுன்னு சொன்னானோ, எந்த இடத்துல இனிவர் எழுப்ப முடியாதுன்னாலும் அதே இடத்துல கர்த்தர் மீண்டுமா எழுப்ப பண்ணுவார். அதே இடத்துல கர்த்தர் மகிழ்ச்சியான முடிசூட்டுவார். அதே இடத்துல கர்த்தர் காரியத்தை தலைக்கீழாக மாற்றுவார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை புலம்ப வச்சது யார் தெரியுமா? அண்ணா என்னது காரம் வேணும், கறி வேணும், அது வேணும்னு இஸ்ரவேல் ஜனம் புலம்பல. எடுத்து வாசிக்கிறேன். என்னாகமத்தின் புஸ்தகம் 11:4 வாசிங்க.
என்னாகும் 11:4. பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களானார்கள். பின்பு அவர்களுக்குள்ளாக இருந்த பல ஜாதியான அந்நிய ஜாதியா, இவர் தூண்டிவிட்டுதான் சமஸ்த இஸ்ரவேல் சபையை தேவனுக்கு பகையா மாறிச்சு. எவனோ ஒரு சொல்றேன், அந்த புத்தி இல்லாத கோவேறு கழுவி வச்சுட்டா சின்னதும் பின்னதுமான இடத்துல நம்ம கொண்டு போய் மாட்டி, தரிசனம் இல்லாத, செபிக்காத, ஆராதிக்காத யாவனையும் பக்கத்துல வைக்காது, வேஷம் போடுறவனை பக்கத்துல வைக்காது, நடிக்கிறவனை பக்கத்துல வைக்காது. உனக்கு முன்னாடி சும்மா ஐயோ ஐயோ கூப்பாடு போடுறாங்க, உன் அஸ்திபாரத்தை என் அஸ்திபாரத்தை நாசமா மாத்துறது. ஆமே, நான் பேசுறது புரிஞ்சுதா இல்லையா? அல்லேலூயா. நாசமா மாத்துறேன் பாருங்க. வேறு பல ஜாதியான அந்நிய ஜாதியார் உட்கார்ந்து இச்சையை உண்டாக்கி, கறி வேணும், இது வேணும், அது வேணும் சொல்லிட்டு தேவ கோபாக்கினை வாங்கி, அடுத்த நாள் கறி வந்துருச்சு, ஆனா செத்துட்டான். அத்தனை பேர் துண்டிக்க வேண்டியது துண்டித்து தூரப்படும். ஏதோ ஒரு கம்பி பிடிச்சிருக்கு, தேவையில்லாத ஆர்வம் இருக்கு, அதை பிடிக்கி நெருப்புல போட்டுட்டு உட்கார்வுமே கத்த காரியத்தை தலைக்கீழாக மாற்றக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, சிலது தேவையில்லைன்னா சிலது தேவையில்லை. ஆமே, ஆமே. ஆமா, கடந்த கால வெற்றியை வச்சுட்டு எதிர்கால ஊழியத்தை வண்டி ஓட்ட முடியாது. நேற்று நான் பேய் ஓட்டினேன், இன்னைக்கு ஓட்ட முடியாது. பேய் கேட்கும், உன்னையும் தெரியும், பவுலையும் தெரியும். ஆமே, அப்பா ரைட்டா? அல்லேலூயா. நேற்று பேய் ஓட்டணும், அது வேற, இன்னைக்கு வேற. ஆமே, இன்னைக்கு அவருடைய கிருபை புதியது, இன்னைக்கு அவருடைய வழிநடத்துதல் புதியது, இன்னைக்கு அவருடைய திட்டம் புதியது. தாவீத மாதிரி எவ்வளவு பெரிய ஆள் யுத்தத்துல தேறினவன் எவனும் கிடையாது. அவன் பட்டை எடுத்தா கையில 16 பேருக்கு சமமா. நமக்கு புரிய மாதிரி பேசுற. போன வாரம் தான் பெலிஸ்தியன் கூட சண்டை போட்டு வந்தான், திரும்ப சண்டை பண்ணிட்டான். யாரு? பெலிஸ்தியன் சண்டை வந்துட்டான். தாவீது என்ன செஞ்சிருக்கணும்? 17 வயசுல பட்டயத்தை எடுத்தவன், அத்தனை பேருக்கு மத்தியில கர்த்தரை காப்பாற்றிருக்கிறான். என்னது, நம்ம ஊர் வீரப்பனை விட தாவீது பெரிய ஆளு காட்டுல சுத்தத்துல. அல்லேலூயா. அப்பேற்பட்ட விவரம் தாவீது, அப்பேற்பட்ட யுத்தத்துல தேறினவன். எந்த இடத்துல என்ன நடக்குது தாவீதுக்கு தெரியும். பாருங்க, பெலிஸ்தியன் யுத்தத்துக்கு வந்துட்டான். தாவீது சொல்ற ஆண்டவர் கிட்ட போய் திரும்ப கேட்கறான், நான் போட்டமா வேண்டாமான்னு கேட்கறான். சில நேரத்துல நம்ம அனுபவமே நமக்கு பாம்பா மாறிடுச்சு. இப்ப அதை தான் சொல்ல வர. அல்லேலூயா. ஆமா, நேற்று அதை பண்ண பாரு, அன்னைக்கு அதை பண்ண பாரு, நேற்று அன்னைக்கு இதை பண்ண பாரு, இன்னைக்கு இன்னைக்கு பாரு, நேற்று வேற இன்னைக்கு வேற. ஆமே, நேற்று ஸ்லேட்ல எழுதிடலாம், இன்னைக்கு வேற ஸ்லேட்ல எழுதலாம். ஆமே, ஆமா, இன்னைக்கு பேர் வச்சு எழுதுறான். என்னென்னமோ மாறி போச்சு, எதோ மாறி போயிடுச்சு. அதனால அன்னைக்கு அன்னைக்கு வேண்டிய கிருபை அன்னைக்கு அன்னைக்கு தான் தேவை. தாவீது பெலிஸ்திய யுத்தத்துக்கு உடனே கேட்கிறான், ஓட்டமா நம்ம ஆண்டவர் சொல்றார், போய் முசுப்பட்டை செடிக்கிற உட்காரு, அதோடைய நுனி அசையும், அதுக்கப்புறமா நீ பின்னாடி வாங்க, நான் உனக்கு முன்னாடி போவோம் அப்படிங்கிறான். அவ்வளோ பெரிய யுத்த வீரன், மனைவி பிள்ளைகளை பார்த்தவன் கேட்கறான், நான் போகட்டுமா? நான் சில நேரத்தில் அனுபவமே நமக்கு விஷமா மாறிடும் தெரியுமா? நேற்று செஞ்ச மாதிரி, முந்தினத்தை செஞ்ச மாதிரி, அன்னைக்கு பிரசங்கமான மாதிரி அனுபவமே நம்முடைய வாழ்க்கை விஷமா மாறிடும். தயவு செஞ்சு அதை பிடிக்கி நெருப்புல போட்டு ஒவ்வொரு முறையும் ஆண்டவர்கிட்ட கேட்போமே, ஒவ்வொரு பிரசங்கத்தையும் ஆண்டவர்கிட்ட கேட்போமே, ஒவ்வொரு ஆராதனையும் ஆண்டவர்கிட்ட கேட்போமே. கடந்த கால வெற்றியோ தோல்வியோ எதிர்கால ஊழியத்தை நாசமா மாத்திரும். கடந்த கால வெற்றியை பற்றி பேசி பேசியே எதிர்காலம் கேட்கிறோம். நாங்கள்லாம் அப்பெல்லாம் என்ன பண்ற நாங்கள்லாம் அப்பெல்லாம் அப்பெல்லாம் இன்னைக்கு என்ன வாட்டப்பட்டு இந்த கடந்த கால வெற்றியை பேசி பேசி பேசியே சில பேர் விளங்காம போயிடுவாங்க. பார்த்துருக்கா? யார் சொல்றது? நாம தான் சொன்ன மாதிரி கேட்டுச்சு. அல்லேலூயா. ஆமா, கடந்த கால வெற்றியை தூக்கி தூரப்பட்டு கடந்த கால தோல்வி இருக்கு பார்த்தீங்களா, நம்மளை கசப்பா மாத்திரும். அன்னைக்கு விழுந்ததில்ல உன் ஜபத்தை கத்த கேட்க மாட்டார், அன்னைக்கு அதை பண்ணல உன் ஜபத்தை கத்த கேட்க மாட்டார், அன்னைக்கு இப்படி பண்ணல கத்த உன் ஜபத்தை கேட்க மாட்டார். கடந்த கால தோல்வி கூட எதிர்கால ஊழியத்தை அடைக்கணும். தோல்வியோ வெற்றியோ இன்னைக்கு மூட்டை கட்டி தூக்கி தூரம் போடுவோம். அக்கினிக்கு முன்னாடி வந்து உட்காருவோம். கம்பி பிடிச்சிருக்கிறத பிடிக்கி நெருப்புல போட ஆரம்பிப்போம். எழும்புவோமே. நாம போன தீவு ரட்சிக்கப்படும், நாம போற பட்டணம் ரட்சிக்கப்படும். நம்மை கொண்டு போய் கத்த ராயனுக்கு முன்னாடி நிற்கப்படுவார். ஆமே, ஆமே. ரோமா குறியை நம்மால் அசைக்கத்தக்க விதத்தில் கத்த காரியத்தை மாற்ற போதுமான ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. 127 தேசத்தை பயம் கவி பிடிச்சிடுச்சு. எஸ்தர் சொல்றா, செத்தாலும் சாக அப்ப மட்டும் பிடிங்கி நெருப்புல போட்டுட்டு 3 நாள் உட்கார்ந்தாப்ப பரிசுத்தமுள்ள தெய்வத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு போனால 127
127 தேசத்தின் தலையெழுத்தை மாற்ற ஆரம்பித்தாங்க. எந்த சட்டமோ எந்த திட்டமோ எந்த பயமா இருந்தாலும் பரிசுத்தமுள்ள அக்கினிக்கு முன்னாடி வச்சா கர்த்தர் காரியத்தை தலைக்கீழாக மாற்ற போதுமான ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. கடந்த கால அனுபவங்கள் எல்லாத்தையும் தூக்கி தூரப்படுவோம். தேவையில்லாதது எல்லாத்தையும் எடுத்து தூரப்படுவோம். கடந்த கால ஏமாற்றங்கள் தோல்விகள் எல்லாத்தையும் தூக்கி தூரப்பட்டு இன்னைக்கு கேட்போம், என்னை எப்படி நடத்த போறீங்க ஆண்டவரே, எப்படி செய்ய போறீங்க ஆண்டவரே, எப்படி என்னை கொண்டு காரியத்தை மாற்ற போறீங்க ஆண்டவரே. ஆண்டவர் கிட்ட கேட்போமே. கர்த்தர் காரியத்தை தலைக்கீழாக மாற்ற போதுமான ஆண்டவராக இருக்கிறார். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. வளர்க்க வேண்டியது வளர்க்கக்கூடாது, வெட்ட வேண்டியதை வெட்டி புத்தி இல்லாத கோவேறு கழுதியை பக்கத்துல வச்சா சின்னலும் பின்னலுமான கம்பாலி மரத்துக்குள்ள போய் நம்மளை மாட்டி விட்டுட்டு அது போயிடும். அது உயிரோடு இருக்கும். அப்சலோம் செத்துருவான். தகப்பன் நமக்கு கொடுத்த கிருபை பெருசு, அபிஷேகம் பெருசு, தாளந்து பெருசு, அழைப்பு பெருசு. இந்த அற்புதமான அழகான இந்த காரியங்களை வச்சுட்டு தகப்பன் நம்மளை பார்க்காத மாதிரி நம்ம நடக்கக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. நான் பேசுறது புரிஞ்சுதா? ஏதோ ஒரு கம்பி பிடிச்சிருக்கு பாரு, அதை பிடிங்க நெருப்புல போடுவோம். பவுல் ரோமாபுரிக்கு போயிட்டாயா? பவுலை பார்த்து தப்பா பேசணும், அதே இடத்துல தான் உட்கார காமிச்சான். அதனால பயப்படாத, அழைத்தவர் உண்மையிலவர். நம்ம அழைப்பை, நம்ம தரிசனத்தை, நம்ம மேல வச்ச கிருபையில, நமக்கு கொடுத்த வரங்களை, நமக்கு கொடுத்த தேவ திட்டங்களை, நமக்கு கொடுத்த கர்த்தருடைய மேலான திட்டங்களை ஒருபோதும் நாசமாக்க யாருக்கு இடம் கொடுக்க கூடாது, எதுக்கு இடம் கொடுக்க கூடாது. கம்பி பிடிச்சிருக்கிறது பிடிக்கி தூக்கி நெருப்புல போட்டுட்டு பிரயாணம் பண்ண ஆரம்பிப்போங்க. கர்த்தர் நம்மை கொண்டு தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வருவார். நான் சொன்ன எவ்வளவு அற்புதமான மனுஷன் பார்த்துக்கலாம். கலெக்டர் வந்து காலை தொட்டு கும்பிட்டு நீங்க ஏன் எப்படி வந்தீங்கன்னா, ஊரே கலெக்டர் ஆஃபீஸ் போகுது, கலெக்டர் ஆஃபீஸே காலில் வருது. ஐயோ சோத்திரமாட்டே. அல்லேலூயா. ஆமா, அபிஷேகம் மட்டும் நம்ம மேல இருக்கட்டுமே. கர்த்தர் காரியத்தை தலைக்கீழாக மாற்றுவார். எல்லாவற்றையும் கர்த்தர் காரியத்தை தலைக்கீழாக மாற்றுவார். நம்ம எல்லாரும் அப்படி எழுதி நிற்போமா? எல்லாரும் எழுதி நிற்போமா? எல்லாரும் எழுதி நிற்போம்.